Taste the Daily. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இயல்பை விட 14% அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது எனவும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் டெல்டா மாவட்டங்கள் கடலூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். மேலும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 45 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14% அதிகம். தற்பொழுது வரை 22 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 15 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 3 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்விரோதம் காரணமாக வீட்டின் முன்பு பள்ளம் தோண்டிய திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கூலி தொழிலாளி ஜெயராமன் என்பவருக்கும் 1வது வார்டு திமுக கவுன்சிலரும் முன்னாள் திமுக எம்எல்ஏ சேதுநாதனின் உறவினருமான சதீஷ்குமாருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளம் தோண்டியதால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் தவித்து வரும் ஜெயராமன் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில், எங்கு சென்றாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று திமுக கவுன்சிலர் ஆணவத்துடன் கூறுவதாக தெரிவித்துள்ளார். எனவே ஆளும் கட்சி திமிரில் சுற்றித் திரியும் சதீஷ்குமார் மீது நடவடிக்கை எடுத்து தங்கள் வீட்டின் முன்பு தோண்டப்பட்ட பள்ளத்தை மூட வேண்டும் என்று ஜெயராமன் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரியா கவுன்சிலர் சதீஷ் என்றவர் எங்கள் பெரியப்பா நெக்ஸ்ட் எம்எல்ஏ அப்படி சேதுனாதான் அவரை வச்சு நான் எதை வேணாலும் பார்த்துக்குவேன். எவனை போய் இட்டாரே இட்டா எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், எவன் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். இதுமாரிலாம் பண்ணுறேன் சார். நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உயிரி போராடிங்கிறேன். நான் செத்தனா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு தெரியாது. நான் என் குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு தெரியல. அந்த நிலைமையில் இருக்கிறேன் நான்.